أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما أجمعين السلام عليكم ورحمة الله وبركاته Alhamdulillah, by Allah's grace and fadl, we are in the class number 14. Inshallah, today we are going to study al-hurufu al-qamariya or al-hurufu al-shamsiya, that is the sun letters and the moon letters. Inshallah, let's get started. Bismillah ar-Rahman ar-Rahim. Arabic has 28 letters. Of these, 14 are called solar letters and the other 14 are called lunar letters. The articulation of the solar letters, the tip or the blade of the tongue is involved as in ta, noon, ra, sin. Okay, T, ta, N, noon, R, ra, S, sin, etc. The tip or the blade of the tongue does not play any part in the articulation of the lunar letters as ba, waw, ma, mim, kaf, etc. When alif lam is prefixed to a noun beginning with a solar letter, the il, that is lam sound of al, is assimilated to the solar letter. Example, al shamsu, the sun is pronounced ash-shamsu. Okay, where this lam is written, but it is assimilated in pronunciation. So no change takes place in writing as shamsu. You can see as shamsu, it is written as shamsu. The assimilation is indicated by the shadda, the first letter of the noun. No such assimilation takes place with the lunar letters. Example, al-qamaru, the moon is pronounced al-qamaru as it is. We read al-qamaru as it is. Here are some more examples of the assimilation of the lam of al to the solar letter. Example, you see here, al-najmu becomes an-najmu, ar-rajulu becomes ar-rajulu, ad-diku becomes ad-diku, al-samaku becomes as-samaku. சரி, இப்போ இது என்ன சொல்றாங்கன்னா, அரபிக் லாங்குவேஜ்ல மொத்தம் உங்களுக்கு 28 லெட்டர்ஸ் இருக்கு, 28 லெட்டர்ஸ் இருக்கு. அது நம்ம படிச்சு வரோம். 28 லெட்டர்ஸ்ல வந்து சன் லெட்டர்ஸ் 14, மூன் லெட்டர்ஸ் 14. இது ஜஸ்ட் ஒரு கான்செப்ட். இது நம்ம சில விலைக்கெல்லாம் ஆல்ரெடி சார் நடத்திருக்காங்க முந்தா நேற்று. இன்ஷால்லா நான் ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சாப்டர் நம்ம போகலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு அலிஃப் பா, ஆ பா தா சா ஜீம் ஹா ஹா தால் தால் ரா ஜா சீன் ஷீன் ஸ்வாத் தால் துவா ظا ஐன் ஐன் ஃபா காஃப் காஃப் லாம் மீம் நூன் ஆ வாவ் யா. இப்போ இதுல பாருங்க, சன் லெட்டர்ஸ் மட்டும் இப்போ ஹைலைட் பண்றேன். நீங்க பாருங்க, 2, 4, 6, 8, 10, 12, 14, 12, 13 and noon 14th letter. So out of 28 letters, I have highlighted 14 letters. அது வந்து ஹைலைட் பண்ணிருக்கேன். அந்த லெட்டர்ஸ்லாம் சன் லெட்டர்ஸ். எது ஹைலைட் பண்ணலையோ அதெல்லாம் மூணு லெட்டர்ஸ். அது என்ன சன் லெட்டர்ஸ், மூணு லெட்டர்ஸ் அப்படின்னா, உதாரணமா இந்த ஆவை எடுத்துக்கோ, ஆ எடுத்துல இதை வச்சு ஒரு நவுனு அபுன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் அபுன். இப்போ என்ன செய்யுங்க, அதோட ஒரு அல் வந்து ஆட் பண்ணும். அல் அல் பிளஸ் அபுன் இது சேர்த்தா என்ன ஆயிடும்னா, இது வந்து அல் அபு அப்படின்னு மாறிடும். எப்போ நீங்க வந்து அலிஃப் லாம் ஆட் பண்றீங்களோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அபுன்னா ஏ ஃபாதர், நீங்க தி ஃபாதர்னு சொல்லணும்னா அல் அபு அரபிக்ல. அப்போ எப்போ நீங்க அலிஃப் லாம் ஆட் பண்ணீங்களோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு தம்மா வந்து டிராப் ஆயிடும். அந்த தம்மா ஹேஸ் டு பி ட்ராப் when we add alif lam. இதான் ரூல் அல் அபு. அலிஃப் லாம் and tanween cannot coexist together. Alif lamum tanweenum ஒண்ணா, tanweenனா having double dhamma, double fataha, double kasra இருக்கு இல்லையா, அது ஒண்ணா வராது. அலிஃப் லாம் போடினா ஒரு தம்மா தான் இருக்கும், ஃபதா இருந்தா ஒரு ஃபதா தான் இருக்கும், கஸ்ரா இருந்தா ஒரு கஸ்ரா தான் இருக்கும். தவிர்த்து அலிஃப் லாமும் போட்டு டபுள் தம்மா போடக்கூடாது, தப்பு. ஸோ whenever we add alif lam, one dhamma has to be dropped. இது லாங் லாங்குவேஜோட பெர்செப்ஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம அப்படி பார்க்குறோம்.
ரீடிங் சிஸ்டம்ல பாருங்க. இப்ப அல் அபு இருக்கா, ஆஸ் இட் இஸ் நம்ம படிச்சிடும் அல் அபு. பாவும் எடுத்துக்கோங்க. பாக்கு ஒரு உதாரணம். பா வச்சு ஒரு நவுனை ஸ்டார்ட் பண்றேன், பைத்துன். பா வந்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பா லெட்டரா வச்சு படிக்கும்போது பைத்துன் அல்லது பாபுன்னு கூட படிச்சிருக்கோம். பைத்துன்னா வீடு, பாபுன்னா டோர். ஓகே, இப்போ பைத்துன். இப்போ அந்த பைத்துனோட என்ன செய்யுங்க, அல் சேருங்க. மேல அல் பிளஸ் அந்த பைத்துனை வந்து ஆட் பண்ணுங்க. இப்போ என்ன உங்களுக்கு ஆன்சர் வரும், அல் பை து, அல் பைத்து. சரியா? இப்போ என்ன ஆச்சு, அலிஃப் லாம் ஆட் பண்ணோன்னு டபுள் தமா வந்து சிங்கிள் தமா மாறிடுச்சு. ஒரு ஆஸ்பெக்ட். ஓகே, அல் அல் அபு அல் பைத்து. நெக்ஸ்ட் வாங்க, தா இருக்கு. தா வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகே, தா வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன், ஹைலைட் பண்ணியிருக்கேன். தா தாவை வச்சு ஒரு வேர்ட் நான் சொல்றேன், தீனுன். தீனுன் தீனுன் தீனுன்னா அந்த அத்திப்பழம், ஃபிக். தீனுன். இதோட நான் அல் ஆட் பண்றேன். இப்போ அல் ஆட் பண்ண, அல் வந்து ப்ரிஃபிக்ஸ் பண்ணணும், சஃபிக்ஸ் கிடையாது. ஓகே, எல்லாத்துலயும் அல் மனசுல ப்ரிஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் சேர்த்து எழுதுறேன் பாருங்க. இப்போ ஆப்வியஸ்லி உங்களுக்கு என்ன வரும், நீங்க எது என்ன செய்வீங்க, எழுதுவீங்க. நம்ம படிக்கும் போது என்ன செஞ்சிருவோம்னா, மேல அல்ல பூ அல்ல பைத்து படிக்கும் போது ஆப்வியஸ்லி நம்ம படிக்கும் போது அல் தீனுன்னு படிப்போம். ஆனா அல் தீனும் கிடையாது. இது எப்படி படிக்கணும்னா அத்தீனுன்னு படிக்கணும். அத்தீனு. அதுக்குதான் என்ன செஞ்சிருவாங்க, அது நம்ம இண்டிகேட் பண்றதுக்காக அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ல வந்து ஒரு ஷத்தா போட்டுருவாங்க. இப்போ வந்து லாம் வந்து இங்க இருக்கு, நல்லா பார்த்தீங்கன்னா அங்க லாம் இருக்கு இல்லையா? நான் உங்களுக்கு இடைவெளி காமிச்சிருக்கேன். அங்க அலிஃப் லாம் இருக்கு, மேலேயும் அப்படிதான் இருக்கு. ஆனா இந்த லாம் வந்து ரைட்டிங்ல இருக்கும். ப்ரொனன்சியேஷன்ல அந்த லாம் வந்து அசிமுலேட் பண்ணிடுவோம், டிராப் பண்ணிடுவோம். இது வந்து அத்தீனுன்னு படிக்கணும், அல் தீனுன்னு படிக்கக்கூடாது. அப்ப இங்க பாக்குற எல்லா ஹைலைட்டட் ரெட் கலர் உள்ளது எல்லாமே சன் லெட்டர்ஸ். அப்படி இருக்கும்போது அந்த எல்லாமே என்ன ஆகும், இந்த மாதிரி லாம் வந்து அசிமுலேட் ஆயிடும். லாம் வந்து எழுதப்படணும், ஆனா படிக்கக்கூடாது. ஓகே, இது வந்து அத்தீனுன்னு படிக்கணும், அத்தீனு, நாட் அல்தீனு. ஏன் அந்த காரணம்னா, அந்த காரணம் வந்து இங்க நம்ம அழகா இங்க இந்த ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி வந்து இந்த தா, நூனு, ரா, சீன் இதெல்லாம் வந்து டிப் ஆஃப் த பிளேட் ஆஃப் த டங் இஸ் இன்வால்வ்டு. அங்க பேசும்போது இந்த தா தா சொல்லும்போது டிப் ஆஃப் த பிளேட் ஆஃப் த டங் வந்து இன்வால்வ் ஆகும். தா. பா சொல்லுங்க, பா பா வாவ், அதுக்கெல்லாம் இன்வால்வ் ஆகாது. தா, ரா, இந்த இது எந்தெந்த லெட்டருக்கெல்லாம் இந்த சிஸ்டம் வந்து பயன்படுதோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன செஞ்சிருவோம், சன் லெட்டர் வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் பை நேச்சுரலாகவே அந்த மாதிரி இருக்க சிஸ்டம் இருக்கனால தா, நூன், ஆர், ரா, சீனுக்கெல்லாம் அந்த மாதிரி என்ன செய்யும், த டிப் ஆஃப் த பிளேட் ஆஃப் த டங் இஸ் இன்வால்வ் ஆகும். ஆனால் 3 லெட்டர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஆகாது. ஸோ 3 லெட்டர்ஸ் வரைக்கும் ஆஸ் இட் இஸ் இருக்க மாதிரி நம்ம படிச்சிடணும். இருக்க மாதிரி அல் அபு அல் பைத்து இருக்க மாதிரி எப்படி இருக்கோ அப்படி படிச்சிடணும். அங்க லாம் வந்து எழுதப்பட்டிருக்கு, லாம் வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். ஆனா வேற சன் லெட்டர் பொறுத்த வரைக்கும் லாம் எழுதப்பட்டிருக்கும், ஆனா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்ன செஞ்சு டிராப், ஐ மீன் லாம் வந்து டிராப் பண்ணிடும் ப்ரொனன்சியேஷன்ல. ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு அந்த இண்டிகேட் பண்றதுனால ஷத்தாவை கொடுத்துரும். இப்போ அடுத்து பாருங்க, சா இருக்கு. சா சாவும் வந்து அதே கேஸ் தான், சன் லெட்டர் கேஸ் தான். இப்போ சா வச்சு ஒரு லெட்டர் சவுபுன், சவுபுன்னா ட்ரெஸ், அல் ஆட் பண்றீங்க, சவுபுன் ஈக்குவல் நெக்ஸ்ட் அல் சவுபுன் படிக்கிறத விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், அஸ்ஸவுபு அப்படி படிக்கணும். என்ன படிக்கணும், அஸ்ஸவுபு. Okay, you cannot say al-sawbu, that is wrong. As-sawbu, as-sawbu. Where lam is written, is present in the writing, whereas lam is dropped or assimilated in the pronunciation. As-sawbu. இந்த குரானை நீங்க பார்க்கும்போது, ஓகே,
இப்போ இன்னொரு அடுத்தது இப்போ இது எல்லாமே நம்ம இப்படிதான் படிக்கிறோம். மற்ற இருக்க 28 லெட்டர்ஸ்லயுமே இது எப்ப இந்த இது நமக்கு அணுகணும்னா அலிஃப் லாம்க்கு அப்புறம் அல் வந்து பெரும்பாலும் அரபில வந்து இந்த டெஃபினட் ஆர்டிகல் தீக்கு இங்கிலீஷ்ல வந்து அல் ஆட் பண்ணும். அப்படி அல் ஆட் பண்ணும்போது அதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்த லெட்டர் வந்து வரக்கூடிய இந்த லெட்டர்ஸ் வந்து நம்ம வந்து எது சன் லெட்டர்ஸ் எது மூணு லெட்டர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். பயப்பட தேவையில்லை. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது 28ல வந்து எது சன் லெட்டர் எது மூணு லெட்டர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நம்ம பயப்பட தேவையில்லை. என்ன பண்ண என்ன ஏன்னா உங்களுக்கு குரான்ல வந்து ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. ஷத்தா வந்தா நீங்க என்ன செய்வீங்க அத்தினுன்னு படிக்க போறீங்க. அப்படி இல்லாட்டி அல் பைத்து அப்படின்னு டேரக்டா படிச்சு போக போறீங்க. அப்போ அதனால வந்து அந்த குழப்பம் வராது. அந்த குழப்பம் வராம இருக்கிறது தான் இந்த ஷத்தா போட்டுறாங்க. நோட் தட் ஆனா அந்த அல்ல உள்ள அந்த அலிஃப் ஆஃப் அல் is pronounced only when it is not preceded by another word. If it is preceded by a word, it is dropped in pronunciation. So it remains in writing. Example, al baitu. Al baitu பாத்தீங்க அது பாருங்க. Here the al உள்ள அந்த alif sound is pronounced. But if it is preceded by waw, meaning and a is dropped and the phrase is pronounced wal baitu, not wa al baitu. நல்லா இங்க பாருங்க. அதாவது மேல உள்ள அல் பைத்து நான் கொண்டு வரேன். காப்பி பண்ணி கொண்டு இப்போ நீங்க படிக்கும்போது அல் பைத்துன்னு படிக்கிறீங்க. முன்னாடி என்ன செஞ்சிடறோம் ஒரு வாவை வந்து ஆட் பண்ணுறேன். இந்த வாவுக்கு வந்து ஃபதா போடுறேன். இது மாதிரி வரும் குரான் ஷெரீஃப்லயும் வரும். அப்படி வரும்போது இது எப்படி படிக்கணும்னா வல் பைத்துன்னு படிக்கணும். இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த அலீஃப் இருக்கு இல்லையா இப்போ ஸ்டார்ட் ஆகும்போது இங்க ஒண்ணுமே இல்லை. அப்போ அல் பைத்துன்னு படிக்கணும். ஏதாவது இந்த முன்னாடி ஒரு சின்ன லெட்டர் வந்தா கூட இந்த அலிஃப் என்ன ஆயிரும் ட்ராப் பண்ணிடணும். நோ திஸ் பிகம்ஸ் வல் பைத்து. நம்ம என்ன சொல்லக்கூடாது வா அல் பைத்துன்னு சொல்லக்கூடாது. பிகாஸ் திஸ் அலிஃப் ஜஸ்ட் கனெக்டிங் அலிஃப். அப்போ வல் பைத்துன்னு படிக்கும் போது என்ன ஆயிடுது நல்லா தெரியுது உங்களுக்கு. அந்த ஆ வந்து ட்ராப் ஆயிடுச்சு வல் பைத்து. சரி இப்போ இந்த கேஸுக்கு என்ன ஆகும் அத்தினு கேஸுக்கு ஆல்ரெடி அங்க நம்ம என்ன பண்ணிட்டோம் லாம வந்து ட்ராப் பண்ணி வச்சிருக்கோம். அத்தியும் தான் படிக்கிறோம் அல் தீனும் படிக்கிறது இல்லை. இப்போ வா வச்சு இங்க எழுதுங்க. இப்போ என்ன ஆயிரும்னா வத்தீனுன்னு ஆயிரும். அப்போ வத்தீனுன்னு சொல்லும்போது both alif lam will be assimilated but they are present in writing but pronunciation பண்ணும்போது வத்தீனு. அதனால தான் நீங்க குரான்ல வந்து பார்க்கும்போது வத்தீனி வஸ்ஸைதூனி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அந்த சூரா நம்ம படிக்கும்போது வத்தீனி வஸ்ஸைதூனின்னு படிக்கிறோம் இல்லையா. அதுல பாருங்க அங்க குரான் ஷரீஃப்ல நானே இப்போ எடுத்து காட்டுறேன். ஐ திங்க் ஹோப் இஸ் விசிபிள். பாருங்க அலிஃப் லாம் அங்க இருக்கு ஆனா நம்ம படிக்கிறது இல்லை வத்தீனா. அதே மாதிரி ஜாக்கும் வந்து வஸ்ஸைத்தூன் தான் படிக்கிறோம் வல் ஜைத்துன்னு படிக்கிறது இல்லை. என்ன மேல சார்ட்ல பாத்தீங்கன்னா ஜாக்கூட கம்ஸ் அண்டர் சன் லெட்டர். ஓகே அப்போ இதெல்லாம் சன் லெட்டர்ஸ் வருதோ அப்போ உங்களுக்கு இந்த இண்டிகேஷன் இருக்கும். அது வந்து அதான் பயப்பட வேணாம். நம்ம இந்த இண்டிகேஷன் பாருங்க வத்தீனி வஸ்ஸைத்துனி. பின்னாடி இங்க வஹாதா அல் பலது பாருங்க அந்த அல் இங்க படிக்கும் போது வஹாதல் பலதில் அமீன் படிக்கும் போது அல் பலது அல் அமீன் தான் படிக்கிறோம். இங்க லாம் வந்து ப்ரொனன்சியேஷன் ஆகும். ஏன்னா பா இருக்கு இல்லையா பா வந்து உங்களுக்கு என்னது 3 லெட்டர் தான். அப்போ நார்மலா எப்படி படிப்போம் அப்படிதான் படிப்போம் அல் பலது அல் அமீன். ஏன்னா ஹம்சாவும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இந்த லெட்டர் உங்களுக்கு என்னது 3 லெட்டர் இருக்கு. 3 லெட்டர் பொறுத்த வரைக்கும் ஆஸ் இட் இஸ் இருக்க மாதிரி படிச்சுக்கணும். எப்படி இருக்கோ அதே மாதிரி படிச்சுக்கணும். அப்ப அங்க நம்மளுக்கு வந்து இண்டிகேஷனுக்காக என்ன செஞ்சு அந்த சத்தா கொடுத்துருவாங்க. அதுதான் நம்ம பயப்பட தேவையில்லை. இப்போ இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஞாபகம் வைக்கக்கூடிய அந்த சோர்ஸ் அங்க ஸ்கோப் அங்க இருக்கு. அங்கேயே சத்தா குத்துறதுனால அப்ப இங்க லாம் வந்து படிக்கூடாது வத்தீன் வஸ்ஸைத்தூன் அப்படி போயிடணும். சரிங்களா. இப்போ இந்த கான்செப்ட் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ஆப்போசிட்ல யாரு நாதிரா கேட்பாங்களோ அவங்க அதை பார்த்துட்டே வரணும். அவங்க சொல்லுவாங்க வெயிட் பண்ணுவாங்க. இது வந்து பெரும்பாலும் எல்லா இடத்துலயும் அது வந்துட்டே இருக்கும். பாருங்க அஸ்ஸாலிஹாத் அல் சலிஹாத் படிக்கூடாது அஸ்ஸாலி. எப்போ அலிஃப் லாம் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த லெட்டர் நம்ம வந்து இதுக்கு பெரும்பாலும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம். ஷத்தா இருந்தா சன் லெட்டர் ஷத்தா இல்லாட்டி 3 லெட்டர். பாருங்க அது பித்தீன் பில்தீன் படிக்கிறது பித்தீன் அப்படின்னு படிக்கிறது. ஓகே இது பாருங்க பி அஹ்கமில் ஹாக்கிமின் அல் வந்திருக்கு. அப்ப அலிஃப் லாமுக்கு அப்புறம் எப்பவுமே நீ பார்க்க வேண்டியது அலிஃப் லாமுக்கு அப்புறம் ஒரு லெட்டர் சன் லெட்டரா 3 லெட்டரா அப்படின்னு தெரியும்னா 3 லெட்டரா இருந்தா அங்க ஷத்தா இருக்காது. சன் லெட்டர் இருந்தா இந்த மாதிரி ஷத்தா போட்டு இருக்கும். இதுதான் நம்மளுக்கு இண்டிகேஷன். அந்த இண்டிகேஷன் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஹைல் பண்ணாம இருக்கோ
அந்த லெட்டர்ஸ் ஆ, அலி, ஆ, பா, ஜீம், ஹா, ஹா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் ஐனு, கைனு, ஃபா, காஃப், காஃப். ஐனு, கைனு, ஃபா, காஃப், காஃப். அப்புறம் மீம்னு ஹா, வாவ்யா, மீம், ஹாவ்யா. தனியா 3 லெட்டர்ஸ் போட்டாச்சு. சரிதானே? அப்புறம் சன் லெட்டர்ஸ்க்கு இதெல்லாம் நான் இங்க ஹைலைட் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் அங்க தனியா இருக்கு. தா, சா, தால், தால், ரா, ஜா, சீன், ஷீன், ஸ்வாத், வாத், துவா, வா, சீன், ஷீன், ஸ்வாத், வாத், துவா, வா. அப்புறம் லாமு, அப்புறம் நூனு. இல்ல, லாமு. ஓகே. இவங்க காஃப், காஃப், லாம், மீம், நூன். ஃபர்ஸ்ட் லாம் வரணும், அப்புறம் தான் நூன் வரணும். ஓகே. நீங்க நோட் பண்ணிக்கோங்க இங்க. ஸோ இதெல்லாம் வந்து சன் லெட்டர்ஸ். ஓகே. இப்போ இதான் வந்து இதோடைய ரூல் ரூல் கவர்னிங் பெர்டைனிங் ரூல்ஸ் பெர்டைனிங் டு சன் லெட்டர்ஸ் அண்ட் மூன் லெட்டர்ஸ். இப்போ படிச்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ அன்ஃபுன், அல் அன்ஃபு, பா பத்தத்துன், அல் பத்தத்து. நெக்ஸ்ட் என்ன இருக்கு உங்களுக்கு? அலிஃப் பார்க்கும்போது ஜீம் போயிடுச்சு, ஜீம். அஃப்கோர்ஸ் இங்க கொடுக்காம விட்டுருக்காங்க. நாம இங்க படிக்கலாம். இங்க பாருங்க. இப்போ அலிஃப்ல வந்து ஒரு வார்த்தை அபுன், அல் அபு, பா பாபுன், அல் பாபு, ஜீம் ஜன்னத்துன், அல் ஜன்னத்து, ஹா ஹா இங்க கொடுத்துருக்காங்க ஹூத்துன், அல் போடினா அல் ஹூத்து, அப்புறம் ஹா. சாரி, மேல நான் பார்த்துக்கணும். இப்போ பாருங்க. சாரி, இது மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் தான் இங்க. இங்க பாருங்க, இங்க கிளியரா இருக்கு. அர்னபுன், அல் அர்னபு, பூமத்துன், அல் பூமத்து, ஜமலுன், அல் ஜமலு. அப்புறம் ஹா ஹிசானுன், அல் ஹிசானு. அப்புறம் ஹா ஹின்சீருன், அல் ஹின்சீரு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு உங்களுக்கு? ஜீம், ஹா, ஹா. அப்புறம் ஐன் இருக்கு. ஐனுன், அல் ஐனு. கைனு, கனமுன், அல் கனம். அப்புறம் ஐனு, கைனுக்கு அப்புறம் நேரா உங்களுக்கு ஹாக்கு அப்புறம் நேரா ஐன் தான். நடுவில் இத்தனை லெட்டர் வந்து சன் லெட்டர்ஸ். அப்புறம் ஐனு, ஐனுன். அப்புறம் கைனு, கனமுன், அல் கனம். நெக்ஸ்ட் ஃபா, ஃபீலுன், அல் ஃபீலு. நெக்ஸ்ட் காஃப், கமரும், அல் கமரு. அப்புறம் காஃப், கிதாபுன், அல் கிதாபு. ரைட். அப்புறம் மீம், மஸ்ஜிதுன், அல் மஸ்ஜிது. அப்புறம் ஹா, ஹுதுஹுதுன், அல் ஹுதுஹுது. அப்புறம் வாவ், வரதத்துன், அல் வரதத்து. அப்புறம் யா, யமாமத்துன், அல் யமாமத்து. இதெல்லாம் வந்து 3 லெட்டர்ஸ்க்குள்ள உதாரணம். ஓகே. இங்க பாத்தீங்களா, அந்த அலிஃப் லாம்க்கு அப்புறம் ஏதாவது ஷத்தா இருக்கா? கிடையாது. ஆஸ் இட் இஸ் இப்படி இருக்கும், அப்படி படிச்சு. ஸோ இந்த எக்ஸசைஸ் நீங்க அப்படியே கீழே வந்து பண்ணிட்டு வரணும். அவங்க கொடுத்துருக்காங்க இந்த சில வார்த்தைகளை வந்து இங்க சில வார்த்தைகள் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்மள வந்து அலிஃப் லாம் ஆட் பண்ணி எழுத சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அலிஃப் லாம் ஆட் பண்ணும்போது டபுள் தமால இருந்து சிங்கிள் தமா தான் போடணும். பாயிண்ட் நம்பர் 1. அப்புறம் பாயிண்ட் நம்பர் 2, சன் லெட்டர்ஸ் 3 லெட்டர்ஸ் இருக்கும்போது 3 லெட்டர்ஸ் ஆஸ் இட் இஸ் படிச்சிடும். இப்போ சன் லெட்டர்ஸ் பாருங்க. தாஜூன், இப்போ தா இருக்கு. இப்போ தா, இதெல்லாம் இதெல்லாம் ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கோம். அதெல்லாம் வந்து சன் லெட்டர்ஸ். அப்போ தா அத்தாஜு, சா அஸ்ஸாலபு, தால் துப்புன் அத்துப்பு, ஜால் ஜிராஉன் அஸ்ஸிராஉ, ரீஷத்துன் அர்ரீஷத்து, ஜா ஜராஃபத்துன் அஸ்ஸராஃபு. குர்ஆன்ல அஸ்ஸைத்துன் பார்த்தோம். சைத்துன். சாத்துன் அஸ்ஸாது, ஷம்சுன் அஷ்ஷம்சு. இப்போ ஆக்சுவலி உங்க இந்த கேட்டகரியில வந்து ஷம்ஸ் இருக்கு இல்லையா, சன்னு. இந்த கேட்டகரியில மூன் இருக்கு இல்லையா, கமர், மூன். அதனாலதான் என்ன செஞ்சாங்க, ஃபார் ஈஸி ரிமெம்பரன்ஸ்க்காக இந்த கேட்டகரி பேர் எல்லாம் அது ஹுருஃபுல் கமரியா, சன் ஐ மீன் மூன் லெட்டர்ஸ்னு பேர் வச்சுட்டாங்க. அப்புறம் இந்த இடத்துல சன், ஷீன் வந்து ஷம்ஸ், சன் லெட்டர்ஸ். அதனால அது ஹுருஃபு ஷம்சியா, இந்த குரூப் எல்லாம் பேர் வந்து சன் லெட்டர்ஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. இப்போ சோலார் லெட்டர்ஸ்க்கு அந்த காரணம் அல்லது சன் லெட்டர்ஸ் காரணம் வந்து இந்த குரூப்ல இந்த ஷீன் ஷம்ஸ் வந்து ஷீன், அது வந்து சன் லெட்டர்ஸ்ல உள்ள அந்த குரூப்னால இதுக்கு பேரே வந்து சன் லெட்டர்ஸ். அந்த காரணம் வந்து இந்த குரூப்ல உள்ள அந்த பர்டிகுலர் ஷீனு ஷம்ஸ் வச்சு ஒரு வார்த்தை நம்ம கொடுக்குறோம். அதனால இது பேரு ஷம்ஸ், அது ஹுருஃப் ஷம்ஸே ஆகும். காப் வந்து அல் கமரு, அது 3 லெட்டர்ஸ் வர்றதுனால அது அல் ஹுருஃபுல் கமரி ஆகும். இது வந்து சொல்லப்படுது. கிளியர்? இது 3 லெட்டர்ஸ், சன் லெட்டர்ஸ். ஷாருஹுன், ஷீனுக்கு அப்புறம் என்ன இருக்கு? ஸ்வாத் இருக்கு. அஸ்ஸாருஹு, தாத், ஜிர்சுன் அஸ்ஸிர்சு. அப்புறம் தப்லத்துன் அத்தப்லத்து, ஜிஃப்ருன் அஸ்ஸிஃப்ரு. நெக்ஸ்ட் அப்புறம் ஐன், லாம் தான் கடைசியா. லாம், லிசானுன் அல் லிசான். அப்புறம் நூன் தான் இருக்கு. நூன் நஜ்மத்துன் அன் நஜ்மத்து.
ஸோ அதே மாதிரி இங்க என்ன செஞ்சிருக்காங்க, லெட்டர்ஸ் வந்து இங்க எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க, தீனுன் இது எழுதி காட்டினா அத்தீனு அப்படின்னு மாறிடுது. ஸோ அகைன் நீங்க அலிஃப் போட்டதுனால ஒரு தம்மா, அது காமன் ரூல் ரெண்டுத்துக்குமே. சன் லெட்டர் இருந்தாலும் சரி, 3 லெட்டர் இருந்தாலும் சரி, அலிஃப் லாம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா முன்னாடி எந்த நவுனுக்கு முன்னாடி ஒரு தம்மா வந்து டிராப் ஆயிரும், அது காமன். பட் 3 சன் லெட்டர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, டிப் ஆஃப் த டிப் ஆர் பிளேட் ஆஃப் த டங் இன்வால்வ் ஆறதுனால அந்த லெட்டர்ஸ்க்குலாம் வந்து ஷத்தா போட்டு நம்ம படிப்போம். அதனால என்ன ஆயிரும், லாம் வந்து எழுதப்பட்டிருக்கும், ஆனா லாம் வந்து ப்ரொனன்சியேஷனை டிராப் பண்ணிடும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, அந்த அலிஃப் லாம்க்கு அப்புறம் ஷத்தாவோட சேர்ந்து வந்தா அதான் வந்து அதோட இண்டிகேஷன். 3 லெட்டர்ஸ்க்கு அந்த இண்டிகேஷன் இருக்காது, ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்துடும். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் திஸ் கான்செப்ட். இதுல அடுத்து முக்கியமா உள்ளது இது, இந்த அல் பைத்துல முன்னாடி ஒரு வாவு குரான் ஷரீஃப்ல முன்னாடி வந்து ஒரு ரவுண்டுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்போசிஷன் வரும், எது வேணா வரும். எந்த லெட்டர் வந்தாலும் என்ன ஆயிரும், இந்த அலிஃப் வந்து டிராப் ஆயிரும். இப்போ இந்த இது இல்லாம படிச்சா அல் பைத்து, இப்போ வா போடினா வல் பைத்துன்னு மாறிடும். வல் பைத்துல இப்போ அலிஃப் வந்து டிராப் ஆயிடுது 3 லெட்டர்ல. வேற இந்த சன் லெட்டர்ல ஆல்ரெடி அத்தீனுன்னு சொல்லும் போது லாம் ஆல்ரெடி நம்ம டிராப் பண்ணி வச்சிருந்தோம், அத்தீனு அப்படிதான் படிச்சிட்டு இருந்தோம். இப்போ வா ஆட் பண்ணா வத்தீனு, போத் அலிஃப் லாம் வில் கெட் டிராப்ட். Okay, but both will be present in present in the writing, whereas they will be dropped in the pronunciation. So wal baitu wattinu. Okay, please remember this concept. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் இது. ஓகே, இன்ஷாஅல்லாஹ். So now we move on to next. இப்போ அதை பேஸ் பண்ணி இங்க ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம என்ன செய்யணும், இன்ஷாஅல்லாஹ் கட்டாயமா வந்து எழுதணும், கட்டாயமா எழுதணும். இது இங்க 3 லெட்டர் வேர்ட்ஸ், சன் லெட்டர் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும், இந்த டேபிளை வச்சு நம்ம மேல உள்ளது இதெல்லாம் இங்க வச்சு பார்க்கணும். இதுல ஸ்டார்ட் ஆகுதா இல்ல அந்த வேர்டு வந்து இதுல ஸ்டார்ட் ஆகுதா. அப்படி ஸ்டார்ட் பண்ற இடத்த வந்து நம்ம சன் லெட்டர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். இப்ப லைம் ஒன்று இருக்குன்னா அது வந்து சன் லெட்டர், அப்ப ரவுண்ட் பண்ணிடணும். அதை கொண்டு வந்து நம்ம இங்க எழுதிடணும், சன் லெட்டர் ஸ்கில் எழுதணும், அலிஃப் லாம் ஆட் பண்ணி. இப்ப ஷவுகத்துன்னு இருக்கு, அது வந்து ஷீன் வந்து கம்ஸ் அண்டர் இந்த சார்ட் பாரு, ஷீன் கம்ஸ் அண்டர் சன் லெட்டர். அப்போ அதை ரவுண்ட் பண்ணிட்டு சன் லெட்டர்ஸோட காலம்ல எழுதிடணும். எழுதும் போது அலிஃப் லாம் ஆட் பண்ண சொல்றாங்க, அலிஃப் லாம் ஆட் பண்ணா அஷ் ஷவுகத்து பாருங்க, ஷீன் மேல ஷத்தா போடும். அல் ஷவுகத்தும் படிக்கூடாது, அஷ் ஷவுகத்துன்னு படிக்கும். இப்போ லைமூன் அகைன் சன் லெட்டர் எப்படி நம்ம பார்க்கணும், சார்ட்ல பார்த்து லாம் எஸ், அப்போ அது இங்க எழுதிடணும். இது கீழே எழுதி அல் லைமூனு. இப்போ அலிஃப் லாம் வந்து நம்ம ஆட் பண்ணுது, சரிங்களா? பாருங்க, நான் அல் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ அல் ஆட் பண்ணி எழுதும் போது இந்த மாதிரி அல் லைமூனு நம்ம எழுதணும். இப்போ கலமுன் வந்து 3 லெட்டர், அப்போ இங்க எழுதணும், இங்க அல் கலம் வந்து 3 லெட்டர் கீழே அல் கலமுன்னு எழுதணும். ஏன்னா கம் வந்து காஃப் வந்து உங்களுக்கு 3 லெட்டர் இல்லையா, காஃப் வந்து 3 லெட்டர், அப்போ அல் கலமு. சரீருன் சன் லெட்டர், அப்போ அஸ்ஸரீரு. ஹுஃபாஷுன் ஹா வந்து 3 லெட்டர், அப்போ அல் ஹுஃபாஷு, அப்போ இங்க இந்த பக்கம் எழுதணும். சாலபுன் சா ஃபர்ஸ்ட் லெட்டர், சா வந்து சன் லெட்டர், சா வந்து சன் லெட்டர், அப்போ எழுதும் போது அலிஃப் லாம் போட்டு அஸ்ஸாலபு இந்த பக்கம் சன் லெட்டர்ஸ்ல எழுதணும். அப்புறம் இஜ்ஜாசுன் அல் இஜ்ஜாசு அலிஃப் ஹம்சா அது வந்து 3 லெட்டர். இப்போ ஷவுகத்துன் அஷ் ஷவுகத்து இந்த பக்கம் எழுதணும். அஜலத்துன் ஐன் 3 லெட்டர், அல் அஜலத்து இந்த பக்கம் 3 லெட்டர்ஸ்ல எழுதணும். துவாயிரத்துன் ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் நம்ம பார்க்கணும். தோ வந்து பாத்தீங்கன்னா எஸ் சன் லெட்டர் இருக்கு, அப்போ அது மேல ஷத்தா போட்டு துவாயிரத்து இந்த சன் லெட்டர் சைட்ல எழுதணும். அப்புறம் நூன் நஆமத்துன், நூன் ஆல்சோ கம்ஸ் அண்டர் சன் லெட்டர். இப்போ அலிஃப் லாம் ஆட் பண்ணீங்கன்னா அன்ஆமத்து அந்த பக்கம் இந்த பக்கம் எழுதிடணும். மௌசத்துன் மீம் கம்ஸ் அண்டர் 3 லெட்டர், அப்போ 3 லெட்டர் சைட்ல வந்து அல் ஆட் பண்ணி அல் மௌசத்து. அல் மௌசத்து. சரி, மேல நான் எழுதும் போது தாயிரத்து எழுதும் போது சா பார்க்கணும், இது சன் லெட்டர், அப்ப நம்ம என்ன செஞ்சணும், இங்க ஷத்தா போட்டு எழுதணும், அதான் மெயின். தாயிரத்து இங்க 3 லெட்டருக்கு ஷத்தா வராது, ஏன்னா மீம் கம்ஸ் அண்டர் 3 லெட்டர். ஸோ ஆஸ் இட் இஸ் எழுதணும், அல் மௌசத்து. ஓகே, ஃபஹதுன் அல் ஃபஹது,
எங்க போகணும் 3 லெட்டர்ஸ் கீழே வந்துடணும். தர்ராஜத்துன் தால் கம்ஸ் அண்டர் சன் லெட்டர், ஸோ இட் ஷுட் பி listed under sun letter words, so it should be written ad-darrajatu. இப்படி எழுதணும், ad-darrajatu. ad-darrajatu இது நம்மளுடைய எக்ஸசைஸ் இன்ஷால்லா நம்ம பண்ணணும். சார் இது யாருக்கும் சந்தேகம் இருக்கா சார்? இன்ஷால்லா சொல்லுங்க. சரிங்க சார். அல் அத்து இதை மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா? எஸ் சார். இது 3 லெட்டர் வந்து அல்லு. கரெக்ட் சார், வெரி குட். லாம் வந்து ப்ரொனன்சியேஷன். 10 லெட்டர் வந்து அத்து. அத்து வந்து தால் வந்தனால அத்து சொல்றோம், தா வந்து அத்துன்னு வந்துருது. முன்னாடி வர வேர்டை வச்சு மாத்திக்கணும். கரெக்ட். அந்த சவுண்ட் கொடுத்துடணும், லாம் வந்து டிராப் பண்ணிடணும், அவ்வளவுதான். சிம்பிள். லாம் ஷுட் பி டிராப். அது ஐடென்டிஃபிகேஷன். இப்ப ஷவுகத்து வந்தது, இப்ப மேல அந்த சத்தா இருக்குனால போட்டுங்க. ஷவுகத்து அந்த ஷத்தா வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே சார். அல்ஹம்துலில்லாஹ் சார். இப்போ நான் உங்களுக்கு படிக்க வைக்கணும். இப்போ நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த இதுல வந்து குர்ஆன் ஷரீஃப்ல கீழே கொடுத்துருக்காங்க. குர்ஆன் ஷரீஃப்ல உள்ள ஒரு 3 வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க, சூரத்துல் ஆயலான்னு சொல்லிட்டு. இதுல என்ன இல்லைன்னா, இது பேர் இந்த கான்செப்ட் வந்து அலிஃப் மக்சூரா, ஐ மீன் ஷார்ட் அண்ட் அலிஃப். இதுல பாருங்க, ஹம்சா இருக்கு, இ லாம் பிளஸ் ஃபாத்தா இருக்கு, ஈலா, இந்த யா இருக்கு. இந்த யா வந்து புள்ளி இல்லாத யா இல்லையா? அப்ப அது வந்து புள்ளி இருந்தால் தான் படிக்கணும். அங்கே புள்ளி இல்லையே, அப்போ அது வந்து ஆ சவுண்டு அது கொடுக்கும். அப்போ ஈலா அப்படின்னு படிக்கணும். இது வந்து அலா அப்படின்னு படிக்கணும். யா வந்து என்ன ஆகும், அங்கே யால வந்து டாட் இருந்தால் தான் அங்கே நம்ம படிக்க மாதிரி உள்ள சூழ்நிலை. இங்கே டாட் இல்லை, அப்போ அது எப்படி கன்சிடர் பண்ணணும்னா ஆ சவுண்டு கொடுக்கணும். ஐ மீன் ஏ சவுண்டு. அலா நம்மளுக்கு தெரிஞ்ச பேரு பாருங்க, மூசா, ஈசா, முஸ்தபா, நம்ம தெரிஞ்ச பேர் ஈசா, மூசா, லைலா. லாஸ்ட் என்ன இருக்கு பாத்தீங்களா, ஒரு யா இருக்கு, அந்த யா வந்து புள்ளி இருக்காது. இது குர்ஆன் ஷரீஃப்ல நம்ம பார்க்கலாம். இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. முஸ்தபா படிக்கிறீங்க, இந்த யா வந்து சைலண்டா படிக்கணும். ஐ மீன் சைலண்ட் மீன் யா அங்க இல்ல, டாட் இருந்தா தான் யா வில் பி கன்சிடர்ட். இஃப் யா இஸ் நாட், ஐ மீன் டாட் இஸ் நாட் தேர், then that should be treated, I mean should be given the sound of a sound. அப்போ வந்து முஸ்தபா, முரப்பா, முஸ்தஷ்ஃபா பாருங்க, சல்மா இல்லையா, ஹுதன், புரா, ஹத்தா, அலா. நான் ஹைலைட் பண்றேன் பாருங்க, அலா இல்லையா? பாருங்க, யஹ் ஷா, யா கா சுகுன், யஹ் ஷா. இங்க பாருங்க, சீன் பதா சா, ஐன் பதா சா, ஆ சா. இப்போ குர்ஆன்ல வந்து உங்களுக்கு ஒரு சூரா இருக்கு, சூரத்துல் ஆயலா. அதுல இருந்து நிறைய இடத்துல வருது. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க, சப்பிஹ். இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க சார், எல்லாருமே உன்னிச்சு பாருங்க. இது வந்து அரப்ஸ் இந்த மாதிரி எழுதுவாங்க. எந்த மாதிரி எழுதுவாங்கன்னா, கஸ்ரா இருக்கு. இதுவும் அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க சார், நான் பார்த்தேன். இது நம்ம இப்படி எழுதுவோம், ரப்பி. பாக்கி அந்த ஷத்தா போட்டு கஸ்ரா வந்து கீழே போடுற வழக்கம் பெரும்பாலும் இப்படிதான் இருக்கும். நம்ம இந்தியன் குர்ஆன்லயும் இப்படிதான் இருக்கும். மற்ற ஈவன் நான் இங்க காமிச்சிருக்கேன், இந்த இதுலயும் பார்த்து பாருங்க, தீன்ல வந்து இந்த ஷத்தா அப்புறம் தால் கீழே தான் அந்த கஸ்ரா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா. ஆனா இந்த மாதிரி சிஸ்டம் ஷத்தா கீழேயே கஸ்ரா போற சிஸ்டம், ஷத்தாக்கு மேல போட்டா அது ஃபத்தாவும் கன்சிடர் பண்ணணும், ஷத்தா கீழேயே ஒரு கோடு போட்டா அது கஸ்ராவும் கன்சிடர் பண்ணணும். ஓகே, அப்ப இது வந்து சப்பிஹ் தான், இது சப்பா கிடையாது, இது வந்து சப்பிஹ். ஓகே, இது வந்து நீங்க பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு ரைட்டிங் வந்து நீங்க வெறும் அரபு நாட்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். அதனால வந்து இது நீங்க வந்து இது நம்மளுடைய ரீடிங் குர்ஆன்ல ஈவன் நான் இந்த ஐ மீன் சவுதி பிரிண்ட் ஆனது பாருங்க, சவுதி பிரிண்ட் பேஸ் தான் இந்த நான் காமிக்கிறேன். இந்த இது அதுலயுமே வந்து அந்த ஷத்தா கீழே எழுதப்படல, கஸ்ரா நார்மலா தான் கஸ்ரா எழுதியிருக்காங்க. அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட் ஒருவேளை நீங்க வந்து சவுதி பிரிண்ட் குர்ஆன் ஏதாவது நீங்க பாத்தீங்கன்னா அங்க இந்த மாதிரி கஸ்ரா வந்துச்சுன்னா அது ஃபத்தா நீங்க எடுத்துக்கூடாது. அதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன், அது கஸ்ரா ஷுட் பி ட்ரீட்டட் கஸ்ரா. ஷத்தா அந்த டபிள்யூக்கு மேல போட்டதான் ஃபத்தஹா.
இந்த டபுள் கீழே கஸ்ரா போட்டால் அது கஸ்ரா தான். ஓகே, லெட் மீ ரைட் ஹியர். பாருங்க, ரப்பின் இப்படி எழுதுறோமா? திஸ் இஸ் இப்படி எழுதலாம். இந்த ஷத்தா கீழே இப்படி எழுதலாம். பட் இது வந்து பெரும்பாலும் நம்ம எல்லா குரான்லையும் சரி, இந்தியன் சப்கான்டினென்ட் எல்லா இடத்துலையுமே சரி, ஈவன் சவுதியில உள்ள சில குரான் பெரும்பாலும் இப்படிதான் இருக்கும். இது வந்து ரொம்ப ஸ்காலர்லி ஸ்டைலு. ஸ்காலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல ஒரு சில சவுதியோடைய அந்த ரைட்டிங் சிஸ்டம்ல குரான்ல கூட நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம். அதனால வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டுமே எழுதலாம். ஒன்று இப்போ ரப்ப இப்படி பத்தா போட்டாதான் பத்தஹா. இதே அந்த பத்தா வந்து நம்ம இது கீழே போட்டா அது வந்து ரப்பி. ஸோ இது ரப்ப, இது வந்து ரப்பி. ஓகே, ரப்ப இப்படி போட்டா ரப்பி. ஓகே, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நம்ம நம்மளுக்கு வந்து இப்படிதான் நிறைய இருக்கு. இது வந்து அவ்வளோ நம்ம பார்க்க மாட்டோம். அதனால வந்து இது அச்சமும் இல்லை. நம்ம இங்க வந்திருக்கு, அதனால நம்ம சப்பிஹ்ஸ்ம ரப்பிக அல் ஆலா. இப்ப பாருங்க, இந்த யா வந்திருக்கு பாருங்க, புள்ளி இல்ல யா வந்திருக்கு. இந்த யா பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஷார்ட் அண்ட் அலிப்னு சொல்லுவோம். அது அரபில அலிப் மக்சூரா. It's a type of alif which appears at the end of some words. It always has a fatha before it. Read the example below and copy them into your exercise book அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க வந்து அல்ல அலா ஏ சொன்ன கொடுக்கணும். அல்லதி ஹலக ஃபசவ்வா. ஜஸ்ட் இப்போ நான் மீன் அந்த கான்செப்ட் சொல்றதுக்காக ஃபாஸ்டா போறேன். அதனால வந்து நீங்க ஃபுல்லா பார்க்க வேணாம், இதை மட்டும் பார்த்துருவாங்க. ஃபசவ்வா, நான் இதை ஹைலைட் பண்றேன், அதை மட்டும் பாருங்க. ஃபசவ்வா வல்லதி கத்தர ஃபஹதா. ஃபஹதா பாருங்க, ஃபஹதா ஃபஹதா. இப்ப இந்த யா இருக்கு, அது புள்ளி உள்ள யா, அங்க நம்ம அதை படிக்கக்கூடாது. இங்க பாருங்க, அஹ்ரஜ அல் மர்ஆ. அல் மர் ஐன் மேல பார்த்தா ஆ மர்ஆ. அப்ப ஆ சவுண்டு கொண்டு போய் விட்டுறணும் அங்க. அப்ப அலிஃப் சவுண்ட் அங்க கொடுக்கணும், ஒரு ஏ சவுண்டு கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு சொல்லப்படுது, அலிஃப் மக்சூரா. இதுவும் வந்து நம்ம குரான்ல பார்க்கணும். இதெல்லாம் வந்து நம்ம இப்ப பார்த்த ஷார்ட் வவல்ஸ், அப்புறம் தன்மீன், சுகுன், ஷத்தா, அதோட முடிஞ்சிச்சு சிஸ்டம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சது எல்லாமே லாங் வவல்ஸ் படிச்சோம். அந்த அலிஃப் பாவியா எப்படி இதை நீக்கி படிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்ப பார்த்த சன் லெட்டர்ஸ் அண்ட் மூன் லெட்டர்ஸ் அதோட சிஸ்டம். அதுக்கப்புறம் இந்த சைலண்ட் யா, ஐ மீன் யா வித்வுட் டாட்ஸ், தட் ஷுட் பி கன்சிடர்ட் அஸ் அலிஃப் சவுண்ட் கொடுக்கணும். இப்போ இந்த அடுத்த கான்செப்ட் இது பார்த்துருக்கோம். ஓகே, இது வந்து இது கடைசியா ரெண்டு பார்த்தது சன் லெட்டர்ஸ், லாங் வவல்ஸ், சன் லெட்டர்ஸ் அண்ட் மூன் லெட்டர்ஸ், அப்புறம் இந்த வந்து அலிஃப் மக்சூரா. இது மூணு வந்து வவல் சயின்ஸை தாண்டி உள்ள மூணு சிஸ்டம் படிக்கிறதுக்குள்ள அந்த சிஸ்டம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இந்த இது எல்லாமே ஹம்சாவுடைய, நேற்று நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, ஹம்சாவுடைய ரைட்டிங் சிஸ்டம். அண்ண கீழே போட்டா இன்ன, அப்புறம் ஹம்சா உஸ்னுன். அகெயின் நேற்று சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நான் இங்கே காமிச்சிருந்தேன். யார் நேற்று வராமல் இருந்தவங்க ஒரு வாட்டி இதை பார்த்துக்கலாம். சி ஜஸ்ட் எல்லாமே வந்து ரைட்டிங்கோடைய சிஸ்டம்ஸ் தான், தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. மறந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க குரான் வரும்போது முன்னாடி ஒரு ஆளை உட்கார வச்சுருங்க, டெய்லி ஒரு ஆயத்தை படிச்சு காட்ட சொல்லுங்க, நீங்க படிங்க, அவங்க பார்க்க சொல்லுங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. கிளாஸ்ல சொன்ன அசதுன், இன்சானுன், உஸ்தாதுன், இந்த ரைட்டிங் சிஸ்டம் ஹம்சா சொல்லியிருந்தோம் இல்லையா? ஹம்சா தனியா வரும், ஆர்ஷி டேக்ஸ் அலீஃப சிச்சர், அது வாவ சிச்சர், அது யா சிச்சர்னு பார்த்தோம். அப்போ அசதுன்ல அலீஃப் மேல ஹம்சா இருக்கு இல்லையா? கீழே பாருங்க, நான் எழுதியிருக்கேன். இப்போ இந்தியன் பிரிண்ட்ஸ்ல அந்த ஹம்சா இல்லாம அலீஃப் மேல ஃபத்தா மட்டும் இருக்கும். அசதுன், இன்சானுன், உஸ்தாதுன். இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒருவேளை உங்களுக்கு அது தேவைப்பட்டாலும் நீங்க என்ன செய்யலாம், திருப்பி நம்ம லாஸ்ட் டே 13 வீடியோவை ரீவிசிட் பண்ணுங்க. வந்து பாத்தீங்கன்னா இது இன்ஷால்லா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஆக்சுவலி இங்க எல்லாமே அதான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர் பேஜ்ல ஃபுல்லாவே ரைட்டிங் சிஸ்டம் நேற்று நான் சொல்லி கொடுத்தது தான் இங்க எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க.
எப்பெல்லாம் வந்து ஹம்சா பாருங்க ஆவா இ ஊ இருக்கா, இங்க பாருங்க ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க, அங்க ஹம்சா வந்து வாவ் எடுத்திருக்கு. அப்ப நம்ம ஆ இ ஊ எது இருந்தாலும் சவுண்ட் ஆ இ ஊ சொன்னா கொடுக்கணும். வாவ் எடுத்தாலும் சரி, யாவ் எடுத்தாலும் சரி, நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, யா சவுண்டோ வாவ் சவுண்டோ கொடுக்க கூடாது. ஏன்னா ஹம்சா டேக்ஸ் குர்சி ஆஃப், குர்சினா சேர், சேர் ஆஃப் எதர் ஆ அலிஃப் அல்லது வா அல்லது யா ஏதாவது எடுத்துக்கணும். எது எடுத்தாலுமே நீங்க ஹம்சாவோட சவுண்ட் தான் தரணும். ஆ இருந்தா ஆ சொல்லணும், ஈ இருந்தா ஈ சொல்லணும், தம்மா இருந்தா ஊ சொல்லணும். ஸோ ஃபுல் இங்க எல்லாமே ரைட்டிங் சிஸ்டம் ஆஃப் ஹம்சா தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க நான் சொன்ன மாதிரி வந்திருக்கு பாருங்க. ஷி கம்ஸ் அலோன் சொன்னேன், இட் கம்ஸ் அலோன், எஸ். அஷியா கம்ஸ் அலோன். ஆர் ஷி டேக்ஸ் அலீஃப் வித் சேர்னு சொன்னேன், எஸ். கர அ பத அ தனியா வந்திருப்பாங்க, ஜா அ. மேல ஹம்சா வாவ் மேல வந்திருக்கு பாருங்க, வாவ் மேல வந்திருக்கு. ரூ ஊ சுன், ரூ சுன். அப்புறம் யா யால வந்திருக்கும் பாருங்க, யா. ச சையி அதுன், சையி அதுன். இங்க பாருங்க சு உ ஈல. நான் அப்படியே நேற்று என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்ப இது எல்லாமே the writing system of Hamza. Hamza, she comes alone, or she takes alif as a chair, or waw as a chair, or ya as a chair. தனியாகவும் வரும் ஹம்சா, இந்த மாதிரி 3 லெட்டர்லையும் அலிஃப் வாவ் யாலையும் உட்கார்ந்து வரும். அதுதான் வந்து நேற்று எல்லாமே நம்ம பார்த்தோம். இங்க இருக்கு இன்ஷால்லா. அது ஒரு வாட்டி நீங்க நேற்று உள்ள வீடியோ ஒரு வாட்டி ரீவிசிட் பண்ணுங்க இன்ஷால்லா. அது ஃபுல் பாடம் அதில் இருக்கு, அதை நீங்க பார்த்துக்கலாம் இன்ஷால்லா. இந்த கான்செப்ட் இன்னொரு முக்கியமான கான்செப்ட், எப்படி ஹம்சா வந்து பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அதை நம்ம பார்க்கலாம் இன்ஷால்லா. இப்போ உங்களுக்கு இன்ஷால்லா நான் ஒரு அளவு படிக்கணும். இப்போ ரீடிங் ப்ராக்டிஸ் இது நான் படிக்கிறேன். அடுத்த பேஜ் அஸ்மால் ஹுஸ்னா ஆளுக்கு ஒன்று படிக்கிறோம் இன்ஷால்லா. அதோட இந்த செஷன் இன்னைக்கு முடிச்சிருவோம் இன்ஷால்லா. ஃபர்ஸ்ட், இப்போ ரீட் த ஃபாலோயிங் ஃபெமிலியர் இஸ்லாமிக் ஃப்ரேசஸ் அண்ட் லேர்ன் தர் மீனிங்ஸ். இப்போ நம்ம டெய்லியும் எவ்வளோ இஸ்லாமிக் ஃப்ரேசஸ் படிக்கிறோம் அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். பிஸ்மில்லாஹி, பிஸ்மில்லாஹி சேர்த்து படிக்கணும். பிஸ்மியோட இந்த அல்லாஹ் சேர்த்து பிஸ்மில்லாஹி. இர்ரஹ்மானி, இர்ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒன்றும் பயப்பட வேணாம். இப்போ தனித்தனியாக படிச்சுட்டு வரும், ஒரே நேரத்தில் இது ஃபுல்லாக படித்தா உங்களுக்கு சிரமமாயிடும். அதனால் வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மட்டும் நம்மளுக்கு எல்லாம் நல்லா தெரியும், அதனால் நான் அதை படிச்சுட்டேன். இப்போ தனித்தனியாக படிங்க. அல்லாஹு அக்பர், அக்பரு, சுபஹானல்லாஹி. ஹான இருக்கு இல்லையா, அந்த ஹானோட அல்லாஹ் சேர்த்துக்கணும், சுபஹானல்லாஹ். ஏன்னா ரெண்டும் ஒரே ஃப்ரேஸ், அது ஒரே ஃப்ரேஸ். இப்போ தனித்தனியா சுபஹான அல்லாஹ் சொல்ல மாட்டோம். நீங்களே பாருங்க, சுபஹான அல்லாஹ் சொல்லி நம்ம பழக்கம் இருக்கு. என்னைக்காச்சும் சுபஹான அல்லாஹ் தனித்தனியா படிச்சுக்கோமா? இல்ல. அப்ப நம்மளுக்கே அது தெரியும், அப்ப சேர்த்து தான் படிக்கணும். சுபஹானல்லாஹி, மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மா ஷா அல்லாஹு சேர்த்து படிச்சா மாஷா அல்லாஹ் அப்படின்னு படிக்கிறோம். இன் ஷா அல்லாஹு, இன்ஷா அல்லாஹ்னா காட் வில், அல்லாஹ் நாடினா நடக்கும் சொல்லுவோம். அப்ப இன்ஷா அல்லாஹ். இது பாருங்க, அல்ஹம்து லில்லாஹி, லில்லாஹி. ஓகே பாருங்க, இது பாருங்க, சுகுன் அஸ் த ஃபிர், அஸ்தக்ஃபிரு, அஸ்தக்ஃபிரு அல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சேர்த்து படிக்கணும். இதெல்லாம் ஒரே ஃப்ரேஸ்னால நம்ம சேர்த்து தான் படிக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஐ ஆஸ்க் அல்லாஹ்ஸ் ஃபர்கிவ்னஸ். கீழே பாருங்க, அஷ் ஹ து, அஷ்ஹது, அன் அன், லா இ லா ஹ இல்ல அல்லாஹு, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹுன்னு படிக்கணும் நம்ம. இது நம்மளுக்கு தெரியும். அப்புறம் I testify that, I witness that, I testify that there is no God except Allah. அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலு, அப்புறம் அல்லாஹி சேர்த்து படிக்கும்போது ரசூலுல்லாஹி. அப்புறம் இது டெய்லி நம்ம எத்தனை வாட்டி எல்லாமே பெரும்பாலும் நம்ம வந்து எல்லா பக்திலையும் ஓதி தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்ல, இப்போ யா, இந்த யா என்னன்னு தெரியுதா? இந்த யா வந்து இப்போ படிச்ச ஷார்ட் அண்ட் அந்த யா, இந்த யா புல் இல்லாத யா இல்லையா? இப்போ சல்ல அப்படின்னு படிக்கணும். யா வந்து சைலண்ட். சொல்லணும், அல்லாஹு அலைஹி வஸல்லம, ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி படிக்கிறோம்.
may peace and blessings upon the Prophet sallallahu alaihi wasallam அப்படின்னு அர்த்தம். இப்போ எல்லாம் சுருக்கமா PBUH அப்படின்னு போடுறாங்க. இந்த PBUH PBUH போடுறாங்க இல்லையா? சில பேர் வந்து பக்கத்துல மாதிரி போடுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அஊது பில்லாஹி மின் பாருங்க, மினஷ் ஷைத்தான் ஷைத்தான் நிர்ரஜீம், நீ இருக்கு சேர்த்து அப்படியே நிர்ரஜீம். இது பக்கத்துல கட்டாயமா உங்களுக்கு எதிர்த்தாப்புல உள்ளவங்க கட்டாயமா உங்களுக்கு வந்து கைட் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் பயப்பட வேண்டாம். நம்ம ஒரே நோக்கம் என்னன்னா, இப்போ படிக்கிற சிஸ்டம் ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது 80-90% உங்களுக்கு வந்துடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க வந்து டெய்லியும் வந்து குரான் எடுத்து மோகன் சார் ஒரு அழகான கேள்வி கேட்டாங்க. ரொம்ப மாஷா அல்லாஹ், அது எல்லாத்துக்கும் ரொம்ப பயன்படுற கேள்வி. சார் நாங்க ஓதுறோம், அது தப்பு தவறுன்னு எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு கேட்டாங்க. 2வது, ஓது சரிதானா, இந்த லெட்டருக்கு இந்த உச்சரிப்பு தான் வருமா அப்படின்னு கேட்டாங்க. கட்டாயமா வந்து நம்ம அதனால வேலிடேட் பண்ண முடியாது, நம்மளால அச்சுகேட் பண்ண முடியாது செல்ஃபா நம்ம பண்ணும்போது. அப்போ முன்னாடி ஒரு ஆள் கட்டாயமா இருக்கணும். இப்போ சார் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல உள்ள பிள்ளைகளோ இல்லாட்டி அவங்க வீட்டுல உள்ளவங்களோ, அதே மாதிரி உங்க பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ யாரோ முன்னாடி ஒரு ஆள் உட்கார வச்சுட்டு ஒரு ஆயத் மட்டும் படிங்க. ஏன்னா ஒரு பேஜ் வந்து படிக்க முடியாது. பேஜ் வந்து குரான் ஷரீஃப் வந்து இப்போதைக்கு வந்து உட்காந்து படிக்கிறது கஷ்டம். ஏன்னா எதிர்த்த உள்ள ஆளுங்க அவ்வளவு தூரம் டைம் கொடுப்பாங்களான்னு தெரியாது. இது இந்த ஒரு ஜஸ்ட் ஹாஃப் பேஜ் உங்களுக்கு படிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிரும் இப்போதைக்கு. அப்போ எழுத்து கூடி படிக்கும் போது அவ்வளவு டைம் கிடைக்காது. அப்போ நம்ம ஒரு 2 லைன் அல்லது 3 லைன் வச்சுக்கோங்க. 3 லைன். சில நேரத்துல இதுல பார்த்தா 5 குரான் ஆயத்து இதுல வந்து இந்த 3 லைன்ல கிடைச்சிருக்கு. ஒரு சில குரான் ஆயத்து வந்து பார்த்தா ஒரே ஒரு ஆயத்து 3 லைன்ல கூட இருக்கும். பட் நீங்க என்ன செய்ய, ஒரு 3 லைன் வந்து படிச்சிருக்கு. படிச்சு அவங்க உட்காந்து காமிச்சிட்டு அப்ப அவங்க சொல்லுவாங்க, இது அல்லமல் இன்சான அப்படி படிக்கணும். அப்ப உங்களுக்கு நீங்க படிக்கும் போது கைட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம திருத்திட்டே இருக்கலாம். ஒரு 40 நாள் அப்படியே படிச்சுட்டே இருக்கணும். ஒரு ஆளை உட்கார வச்சு டெய்லியும் ஒரு 3 லைன் 3 லைன்ஸ் அப்படியே இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். 3 வந்து 6, அப்புறம் 9, ஒரு 10, அப்புறம் ஒரு பேஜ். அப்புறம் உங்க டைமோட டியூரேஷனும் குறைஞ்சிட்டே வரும். இன்ஷா அல்லாஹ் ஒரு 3 மாசம் நீங்க வந்து டெய்லியும் இந்த மாதிரி ஒரு 3 லைன் படிச்சீங்கன்னா, ஒரு 3 மாசம் டெய்லியும் படிச்சீங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு பேஜை வந்து உங்களால 10 அல்லது 15 நிமிஷத்துல, இப்ப படிச்சா 1 மணி நேரம் ஆகும். 3 மந்த்ஸ் கண்டினியூ நீங்க இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு பேஜை வந்து 10 அல்லது 15 நிமிஷத்துல படிச்சிடலாம். இன்ஷா அல்லாஹ். ஆனா டெய்லி படிங்க, அதான் மெயின். டெய்லியும் ஏதாவது ஒரு டைம் ஒதுக்கி படிங்க இன்ஷா அல்லாஹ். காலையிலயோ, ஃபஜருக்கு அப்புறமாவோ, மக்ரிப், எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ. அப்போ ரெண்டுமே டைம் கிடைக்கல. காலேஜ் வந்தா ஒரு டைம் கிடைக்குதுன்னா டேரக்டா எங்ககிட்ட வந்துருங்க. நாங்க அப்போ அங்கேயே வந்து இன்ஷா அல்லாஹ் தோறக்கு கூட உட்காந்து ஒரு தர்ஸ் படிச்சுக்கலாம், தாராளமா படிச்சுக்கலாம். இதுக்கு இல்லாம வேற என்ன வேலை அப்புறம்? அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் ஜஸாக்கல்லாஹு கைரன். ஜஸாக்க அப்படின்னு சொன்னா ஆண்களுக்கு சொல்றது. ஜஸாக்கில்லாஹுன்னு சொன்னா ஒரு பெண்ணை பார்த்து சொல்றது. டு எ கேர்ள் ஆர் உமன். ஜஸாக்கில்லா. ஜஸாக்கல்லானா கா வந்து ஆணை குறிக்குது, ஜஸாக்கின்னா பெண்ணை குறிக்குது. அப்புறம் நம்ம டெய்லி பயன்படுத்துற அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு, அதுக்கு பதில் வலைக்கும் அஸ்ஸலாமு வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதெல்லாம் நம்ம டெய்லி அன்றாட பயன்படுத்துற இஸ்லாமிக் கிரீட்டிங்ஸ். இப்போ நம்ம எழுத்து வடிவில் பார்த்துருக்கோம். நீங்க அதை அப்படியே இன்ஷா அல்லாஹ் ரிப்ளிகேட் பண்ணி ப்ராக்டிஸ்ல இன்ஷா அல்லாஹ் கொண்டு வாங்க. இப்போ அஸ்மாவுல் ஹுஸ்னா ஒரு ஆளு படிக்கணும். ஒரு ஆளு 3 படிக்கணும். குறைஞ்சபட்சம் எல்லாரும் 1 ஃபர்ஸ்ட் படிப்போம். அப்புறம் அடுத்தது செகண்ட் படிப்போம். இப்போ ஒரு பியூட்டிஃபுல் ஆயத்து இருக்கு சார், அது உங்களுக்கு சொல்லணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதை நான் இங்க எழுதுறேன். வலில்லாஹில் அஸ்மா லஹுல் அஸ்மால் ஹுஸ்னா ஃபதுஹு பிஹான் இருக்கு. லஹு அல் அஸ்மாவுல் ஹுஸ்னா. இபாரா. It's such a beautiful ayat. Walillahi asmaul husna. And to Allah beautiful names belong to. நான் zoom பண்றேன். வலில்லாஹினா for Allah. அல்லாஹ்வுக்கு அல் அஸ்மால் ஹுஸ்னா. Allah has a beautiful names. அப்புறம் என்ன பாருங்க, அதுக்கப்புறம் உள்ள கட்டளை பாருங்க. ஃபதுஊஹு பிஹா. ஃபதுஊஹு பிஹா. மேல பாருங்க. And to Allah belong the best name, so invoke him by them. அல்லாஹ் வந்து அதை வச்சு நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் உங்களுக்கு கடலை சொல்றான். இப்போ 99 நேம் இருக்கு. நம்ம பெரும்பாலும் நம்ம வந்து பயன்படுத்துறது எல்லாமே அர் ரஹ்மான், யா அல்லாஹ், அர் ரஹீம், கருணையானே அப்படி சொல்றோம்.
ஆனா அதை தாண்டி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சிஃபத்தை சொல்லி நம்ம கேட்கணும். யா கஃபார், கஃபார்னா மன்னிப்பான், யாரில் என்னோட பாவத்தை மன்னிப்பு. மன்னிப்புன்னு சொல்லும் போது கஃபார்னு சொல்லி அழைக்கணும். சரிங்களா? கஃபார் மன்னிப்பானே என்ன மன்னிச்சிரியா அல்லா. அதே மாதிரி யா வதூத், வதூத்னு ஒரு பேர் இருக்கு, அல்லாவோட பேர் வதூத். வதூத்னா லவ். அப்துல் வதூத்லாம் பேர் வச்சிருக்காங்க. வதூத் சொல்லும் போது எல்லாம் எங்க மனசுல அந்த லவ் அன்பை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லும்போது யா வதூத் அப்படின்னு சொல்லி கேட்கணும். இப்போ வாரிசு நம்மளுக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்களுக்கு வாரிசு இல்லை அப்படின்னா அவங்க சொல்லும்போது யா வாரிஸ், அல்லாவுக்கு வந்து வாரிஸ்னு ஒரு பேர் இருக்கு. வாரிசுனா யார் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவன் அவன். அப்ப நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், யாரெல்லாம் எனக்கு வாரிசு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அது கேட்க தப்பே கிடையாது, அப்படிதான் நம்ம கேட்போம். பட் அல்லாவுடைய சிஃபத்து பேரை வச்சு யா வாரிஸ், எனக்கு அந்த வாரிசை கொடு, எனக்கு வந்து விராசத்தை கொடு, எனக்கு இன்ஹெரிட்டன்ஸ் கொடுன்னு சொல்லி அல்லாவோட பேரை வச்சு இந்த சிஃபத்தை வச்சு அல்லாஹ் வந்து அழைக்க சொல்றான். அஸ்பர் நம்ம இஸ்லாமிக் ஹதீஸ்ல பார்க்க முடியும், குரான்ல பார்க்க முடியும். அந்தந்த சிஃபத்தை வச்சு அல்லாஹ் நம்மளை கேட்க சொல்றான். யா மானி, யாரெல்லாம் இந்த விஷயத்துல இருந்து யாரெல்லாம் என்னை தடுத்து காப்பாத்து யாரெல்லாம்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கு, மானியா. மானின்னா அல்லாவோட பேர், மானின்னா தடுக்கக்கூடியவன். அப்போ யாரெல்லாம் இது என்னை தடுத்து காப்பாத்து அப்படின்னா யா மானே அப்படி சொல்லுவோம். இப்போ ஒவ்வொரு சிப்பத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. நம்ம பெரும்பாலும் நம்ம என்ன செய்யறோம், அப்போது தவறு கிடையாது. அர் ரஹ்மான், அர் ரஹீம், இந்த மாதிரி தெரிஞ்ச ரிப்பீட்டேஷன் பண்ணிட்டோம். கஃபார் கூட நம்ம யூஸ் பண்றோம். இப்போ யா மாலிக், யா மாலிக்னா வந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை உடையவன். யா மாலிக், எனக்கு வந்து இந்த பொறுப்புக்கு ஒரு பொறுப்பை நீங்க ஏற்றுக்க போறீங்கன்னா யாரெல்லாம் எனக்கு அந்த பொறுப்புக்கு எனக்கு கொடுன்னு சொல்லி அப்படி சொல்லும் போது அல்லாவுடைய சிப்பத்தை சொல்லி சொல்லி நம்ம கேட்கணும். அதான் இந்த ஆயத்துல இருக்கு, வலில்லாஹில் அஸ்மால் ஹுஸ்னா, and for Allah the best names belong to him, the best names belong to Allah subhanahu wa ta'ala, fad'uhu biha, and call him by these names. அல்லாஹ் வந்து இந்த பேரை வச்சு நீங்க அலைங்க அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் நம்மளுக்கு வந்து ஒரு ஆயத்தை நம்ம பார்க்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் goes to இஸ்மாயில் சார். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அர்-ரஹ்மான், அர்-ரஹ்மான். இங்க மேல பாத்தீங்கன்னா சார் அர்-ரஹ்மான். எஸ் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் மேல பாத்தீங்கன்னா ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹா இல்லா ஹு. ஹுவன் ஸ்டார்ட் பாருங்க, அதுக்கப்புறம் எல்லா நேமும் இருக்கும், ஃபுல் நேம். இப்போ செகண்ட் மெஹபூப் சார் படிங்க, ட்ரை பண்ணுங்க சார். எது சார்? செகண்ட் ஹெல்ப் பண்ணிருக்க பாருங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ரா மேல அர்ரா, அர்ரா, இப்போ அல் ராஸ் இருக்குது, அர்ரன்னு படிக்கணும், அர்ரா. அப்புறம் ஹா கீழ கஸ்ரா இருக்கு, அர்ரா. அந்த வேர்ட் ஹா கீழ கஸ்ரா இருந்தா ஹீ படிங்க, ஹீ. அர்ரா, 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 ஹீ. அப்புறம் யா இருக்கு, யா இருந்தா எல்லாம் கட் பண்ணணும், அர்ரஹீன்னு இழுத்து படிங்க, அர்ரஹீ. அர்ரஹீம். அப்புறம் மீம் மேல தம்மா இருக்கு, மீம் மேல தம்மா இருந்தா என்ன படிப்பீங்க? மீ, மூ, 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 வெரி மூ. அர்ரஹீம், அர்ரஹீமு. வெரி குட். சரி, அடுத்தது நீங்களே படிங்க, ரொம்ப சிம்பிள் இது, மேல விட கீழே சிம்பிள். நீங்களே படிங்க பார்க்கலாம். அல், அல் வந்து மூணுது. மீம் மேல ஃபதா இருக்கு, மா படிக்கணும், மா, மா. அல்மா, அல்மா. அப்புறம் என்ன இருக்கு? அல்மா. லாம், லாம் கீழ கஸ்ரா இருக்கு, லி, லி. அல் மலி, அல்கு, அல்பலி து, அல் மலிகு, அல்பலி து. மாஷாஅல்லாஹ், எக்ஸலென்ட். அல் மலிகு கிங், அல்லாஹ் வந்து எஸ், அல்பலி, அல் மலிக். வெரி குட் சார். நெக்ஸ்ட் முகமது சார், ட்ரை பண்ணுங்க சார். நெக்ஸ்ட் ஈஸியா உள்ளது கொடுக்குறேன் சார், நீங்க இது படிங்க. ஐ மீன் எல்லாமே ஈஸி தான் அதோட உதவியில. இப்ப நான் ஹைலைட் பண்ணிருக்கேன், அதை படிங்க சார், ப்ளீஸ் சார். அலிஷா சார் கேக்குறீங்களா?
கேக்குது சார். எஸ் சார், எஸ் சார். ஓகே, ஓகே சார். சரி சார், வெளியே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், நோ ப்ராப்ளம். யூ கேன் கோ சார். வெளியே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல சார். நெக்ஸ்ட் யார் இருக்கீங்க? வேற யார் இருக்கா? முகமது ரஃபி சார் இருக்காங்க. அப்புறம் டாக்டர் ரஃபி இருந்தாங்களே. 2 பேர் இருக்கீங்க. இப்போ எங்க லைப்ரரி சார் படிங்க. சொல்லுங்க சார். சார் இது படிங்க சார். இப்போ டிக் பண்ணிருக்கேன், அது படிங்க. அல் அல் லெட்டர் என்னது? அல் ஃபா இல்ல கைன். ஃபா பாருங்க. கைன் வந்து அப்படியே ஒட்டிடுங்க. அல் கஃபூர். வெரி குட். அல் கஃபூர். கஃபூர். எஸ் சார். அல் பாருங்க. கஃபூர். இங்க கூட ஒன்னு இருக்கு பாருங்க. அதையும் படிங்க. எஸ் சார். நெக்ஸ்டா நான் இங்க ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க. ஹைலைட். ஹைலைட் பண்ணுங்க. அர் ரஹீம். ஓகே, ஃபைன், ஃபைன். ஓகே. நல்ல வெரி குட் சார். மாஷா. நெக்ஸ்ட் முகமது ரஃபி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சார் படிங்க. சார் சொல்லுங்க சார். இங்க டிக் பண்ணிருக்கேன் சார், படிங்க. அல் கஃப் அல் 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 கைன் மேல பார்த்தா போட்டா ஃபா, அப்புறம் ஹா இருக்கு, ஷத்தா இருக்கு, ஃபதா இருக்கு. அப்ப எப்படி படிக்கிறது? அப்புறம் அலிஃப் வேற இருக்கு. அல் கஃபு கஃபா, அல் கஃபார் கஃபாரு. ஹலோ வல் கஃபார். கஃபாரு படிங்க சார். ஓகே சார். சவுண்ட் சரியா கேக்குதுங்க சார். சார் சரியா சார் கேக்குது சவுண்ட். ஓகே. ஆக்சுவலி சார் இங்க நம்ம வந்து ஆஸ் இட் இஸ் இருக்குது அப்படியே படிச்சிடணும். அது வந்து அல் கஃபார்னு நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. அல் கஃபாரு. ஓகே ஓகே. நம்ம கேட்போம். அது படிக்கும் போது ஆஸ் இட் இஸ் படிக்கணும். ஓகே சார். சரி சார். இப்போ இதை படிங்க பார்க்கலாம். இந்த நேம் படிங்க. அல் முமினு. வெரி குட். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். எக்ஸலென்ட். அதுக்கு மேல உள்ள நேம் படிங்க. அஸ்ஸலாம். வெரி குட். நீங்க பாருங்க சார், நம்ம ஒரு துவா கேட்போம் குழு முடிச்சோன்னே. அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம். அல்லாஹ் நீதான் சலாம், நீதான் அமைதியை கொண்டு வருவ, நீதான். அல்லாஹ் அன்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம். உன்கிட்ட தான் அமைதி எங்களுக்கு வருது இல்லையா? அப்படிதானே? அல்லாஹ் அன்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம் வ இலைக்க யர்ஜுஸ்ஸலாம். உன்னிடமே வந்து அந்த சலாம் வந்து திரும்பி போகுது. படி. எத்தனை வாட்டி நம்ம படிச்சிருக்கோம் அந்த துவாவை. அது அல்லாஹ்வுடைய நேம் அதுல இருக்கு, அஸ்ஸலாம். அப்போ எங்களுக்கும் அந்த அமைதி, அந்த நிம்மதியை கொடுப்பு. அப்ப நிம்மதி அமைதி கேட்கும்போது அல்லாஹ்வுடைய பேரை நம்ம இதை வச்சு நம்ம சொல்லி, யா சலாம், நிம்மதி வழங்கக்கூடியவனே எனக்கு நிம்மதியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய பேரை வச்சு நம்ம கொடுக்கணும். அடுத்தது பாருங்க, பியூட்டிஃபுல் நேம் என்னது பாத்தீங்களா? அல் முமினு. அல் முமினு. அது படிச்சீங்க. இப்ப நான் டிக் பண்ணிருக்கேன், அது படிங்க. அல் கஃப். நோ சார், இப்ப நான் ஹைலைட் பண்ண பாருங்க. ஹைலைட் இன் டிஃபரண்ட் கலர். கிரீன்ல பண்ணிருக்க பாருங்க. ஓகே சார். அல் அல் வஹி. அல் வா ஹஸ் பதா வா வா அல் வா பண்ணுங்க. வஹா வஹா அல் வஹாபு. வஹாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். Assalamu alaikum. Walaikum assalam sir. MashaAllah, Tamim sir and other professors, Rafi bhai, MashaAllah, excellent performance. நான் இப்போ MashaAllah எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், வெரி பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து அல் அஸ்மா அல் ஹுஸ்னா, அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்கள், அந்த அழகிய திருநாமங்களை கொண்டு என்னிடத்திலே பிரார்த்தியுங்கள். ப்ளீஸ் ப்ரே வித் மீ, டு மீ, வித் மை பெஸ்ட் குட் பியூட்டிஃபுல் நேம்ஸ் அப்படிங்கிறது ஆயத்தையும் எடுத்து காட்டினாங்க. மாஷா அல்லாஹ். இப்போ நீங்க ஒரு ஆரம்ப நிலையில உள்ள
அடிப்படையான ஒரு பாடத்தை மட்டுமே கற்று இந்த அளவுக்கு அல் அஸ்மால் ஹுஸ்னாவை வாசிக்க கற்றுக்கொண்டது, அதை உங்களுடைய எக்ஸலண்ட் வேல பெர்ஃபார்ம் பண்ணி காட்டினது மாஷால்லா ரியலி ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மாஷால்லா இப்போ அல் அஸ்மால் ஹுஸ்னாவுல நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸ் ப்ரொஃபசர்ஸும் மாஷால்லா அந்த அழகிய திருப்பெயர்களை உச்சரிக்கும் போது தாங்கள் கற்றுக்கொண்டது எப்படி அப்படிங்கிறது பிரதிபலிச்சு காட்டுது. ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் சின்ன ஒரு ஒரு என்ன செய்யறது, அதாவது ஒரு தயக்கமோ அல்லது ஒரு நெருடலோ அல்லது இதுவா அதுவாங்கிற ஒரு ஒரு புரிதலோ வரும். அதெல்லாம் நீங்க அல்ஹம்துலில்லாஹ் அந்த அந்த இடத்துல இருந்து தாண்டிட்டீங்க. மாஷால்லா சிறப்பான உச்சரிப்போட அழகான முறையில ஒரு பிகினருங்கிற லெவல்ல எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் மாஷால்லா. May Allah accept our efforts. Then Ansari sir, please continue. Jazakumullah sir. Assalamu alaikum. சார் வஹாப் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அல்லாவுடைய நேம்ல இது ஒரு நேம் வஹாப். எத்தனை வாட்டி நம்ம கேட்டோம், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வஸுர்ரியாத்தினா குர்ரத ஐனின் வஜஅல்னா லில்முத்தகீன இமாமான்னு சொல்லிட்டு அதுல இருக்கு பாருங்க. ரப்பனா ஹப்லனா, ஹப்லனா வேர்ப்ல உள்ளது. இப்போ நான் ஹப்லனா எல்லாம் எங்களுக்கு கொடுப்பாயா, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வஸுர்ரியாத்தினா, எங்களுக்கு எங்கள் மனைவி மக்கள் எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக எல்லாம் எங்களுக்கு கொடு அப்படின்னு நமக்கு இதுவாகிக்கிறோம். வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா, எங்களை முத்தகீன்களுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு எல்லாம் எங்களுக்கு தலைவர்கள் ஆக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துவாகிக்கிறோம். தலைவர்னா வீட்டு தலைவர் கூட தான், நம்ம குடும்ப தலைவர் யார் இருக்கும் அதுவும் தலைவர் பொறுப்பு தானே. ஸோ நல்ல மக்களுக்கு நல்ல முத்தகீன்களுக்கு நான் எங்களுக்கு எல்லாம் தலைவர் ஆக்குன்னு சொல்லி டெய்லி நம்ம அந்த துவாவை ரப்பனா ஹப்லனா கேட்கிறோம். அந்த ஹப் வஹப போபு, அந்த போப் ஃபார்ம் தான் ஹப்லனா, எங்களுக்கு கொடுப்பாயாக. அதோட நோன் அல்லாவோட பேரு வஹாப். வஹாப் கொடுக்கக்கூடியவர். பாருங்க வஹாப் நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய. அப்ப நம்ம ஏதாவது நம்மளுக்கு கொடுக்க சம்பந்தமா நம்ம ஏதாவது கேட்க வந்தா வஹாப்னு சொல்லி நம்ம கேட்கலாம். யா அல்லாஹ் சொல்லிட்டு யா வஹாப், யாரா எனக்கு இது கொடு சொல்லிட்டு இந்த நேம் பர்டிகுலர் நேமை வச்சு நம்ம என்ன செய்யலாம், அல்லாஹ் கிட்ட கேட்கலாம். பாருங்க ரஸாக், உணவளிப்பவன் ரஸாக். அப்போ யா ரஸாக், யாரெல்லாம் எனக்கு ரிஸ்க் வழங்கு. இப்போ ஃபத்தாஹ், யா ஃபத்தாஹ், வெற்றியாளனே. ஏதாவது ஒரு எக்ஸாம் நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் ஒரு நெட்டு ஒரு செட்டு ஏதாவது எழுதுறேன், யா ஃபத்தாஹ் வெற்றி கொடுப்பேனே, எனக்கு வெற்றி கொடுப்பாயாக. அப்ப அந்த பர்டிகுலர் நேமை வச்சு நம்ம அழைக்கலாம். அதனாலதான் வலில்லாஹில் அஸ்மால் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. கால் அல்லாஹ் ஹேஸ் த பியூட்டிஃபுல் நேம்ஸ், கால் ஹிம் பை தோஸ் நேம்ஸ் அப்படின்னு குர்ஆன்ல நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் உண்டு, அதை வச்சு நீங்க என்ன செய்யுங்க, அழையுங்க, அதை வச்சு அல்லாஹ் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா அழகிய நேமும் உங்களுக்கு இருக்கு. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் பண்ணணும். அதை வச்சு இன்ஷா அல்லாஹ் நம்ம கூப்பிடுறது நம்ம என்ன செய்யணும், நம்ம ப்ரேயர்ல அதை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும் இன்ஷா அல்லாஹ். சார் நீங்க இப்போ தயவு செய்து நாளைக்கு கிளாஸ் வரும்போது எல்லாருமே இந்த பேஜ் நம்பர் 67, 68 இந்த ரெண்டு பக்கத்தையும் இது வரைக்கும் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ முக்கியமானது இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா இல்லையா. முதல்ல அல்லாஹ்வுடைய பேரை வச்சுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி போறோம், மூவிங் பண்றோம், குர்ஆனை சரி இது பண்ண படிக்க போறோம். இப்ப நாளைக்கு நீங்க வரும்போது இந்த 68, 69 இந்த 67 பேஜ் 67, 68 நீங்க இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், ஒரு வாட்டி நீங்களே செல்ஃபா படிக்கணும். நான் வேணா இந்த ரெண்டு பக்கத்தையும் நான் உங்களுக்கு நான் திருப்பி ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நான் அனுப்புறேன் ஃபார் ஈஸி ரெஃபரன்ஸ்க்கு. படிச்சு பாருங்க, அல்லாஹ்வோட பேரை படிச்சு பாருங்க. படிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கிளாஸ் போகும்போது திருப்பி நான் உங்களை ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு ரோ, இன்னைக்கு ஒண்ணு தான் கேட்டேன், நாளைக்கு இந்த ஒரு ரோவே கேட்பேன் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் இது இஸ்மாயில் சார், இது அலி சார், இது டாக்டர் ரஃபி சார், இது லைப்ரரி ரஃபி சார், இது எங்க பஹம் பாஷா சார், அந்த மாதிரி ஒரு ரோவும் ஒரு டீச்சர் இன்ஷா அல்லாஹ் படிக்கணும். இன்ஷா அல்லாஹ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நிறைவு செய்வோம். ஃபாத்திஹா இருக்கு, ஆயத்துல் குர்சி இருக்கு. Today, inshallah, by Allah's grace and fadl, we have seen the names of Allah subhanahu wa ta'ala, the 99 perfect names, that is Al-Asmaul Husna. And also we tried to attempt reading them by Allah's fadl. Inshallah, we will continue reading the Asmaul Husna tomorrow and followed by Surah Al-Fatiha as well as Ayatul Kursi, and then inshallah we end the session. Jazakumullah khairan for your active participation. Barakallahu feekum. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.